ஆன தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 2025 ஆண்டிலே நம்முடைய தேவன் நம்மை அழைத்தவர் 6 மாதங்கள் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். 7ஆம் மாதத்தை காணும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த 7ஆம் மாதத்தினுடைய துவக்கத்திலே உங்களுக்கு ஒரு தேவ ஆலோசனையை நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கு ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மோசேயினாலே தேவன் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து விட்டார். சமுத்திர தண்டையிலே, சிவந்த சமுத்திர தண்டையிலே நிற்கிறார்கள். இந்த ஜனங்களுடைய மனதிலே நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனை நோக்கி நாங்கள் கூக்குரலிட்டோம். தேவன் எங்கள் சத்தத்தை கேட்டு இப்பொழுது எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். நாங்கள் நிற்கிற இடம் எப்படிப்பட்டதா இருந்தால் என்ன, தேவன் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். தேவன் எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற உணர்வை மங்கச் செய்வதற்காக சத்துரு செய்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கு பார்க்க முடியும். 9வது வசனத்திலே பார்வோன் தன்னுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை இஸ்ரவேலரை தொடர்ந்து போய் கிட்டினார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பக்கத்தில் போற ஒரு சூழ்நிலை. கிட்டினார்கள். சகல ரதம் குதிரை வீரர்களோடு வருகிறார். தொடர்ந்து வருகிறார். பின்னாலேயே வருகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசு நம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் பயப்படவும் கூடாது. பாருங்க, 10வது வசனத்தில் பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அங்கதாங்க அவங்க தப்பு பண்றாங்க. கண்களை எங்க எடுக்கணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்ல வேண்டிய ஒரு தேவ பிள்ளைகள் இன்றைக்கு வனாந்தரத்தில் நின்று கொண்டு தேவன் அவர்களோடு இருக்கிறார். பகலிலே வெளிச்சமாக, பகலிலே மேகமாக, இரவிலே வெளிச்சமாக அவர்களோடு இருக்கிறார். அதை அவர்கள் உணராமல், வழிநடத்தின தேவனை உணராமல், அற்புத அடையாளங்களினாலே தங்களை விடுவித்த தேவனை உணராமல், தங்களை பின்தொடருகிற பார்வோனை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மிகவும் பயந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, சாத்தான் பிசாசு உங்களை பயமுறுத்துவதற்கு பல பிரச்சனைகளை உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு வருவான். உங்களுக்கு பின்னால் கொண்டு வருவான். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஏறிட்டு பார்க்க வேண்டியது கர்த்தரை, பிசாசை அல்ல. உங்களை தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை அல்ல.
உங்களை தொடர்ந்து சூழ்ந்து நிற்கிற வியாதிகளை அல்ல, உங்களுடைய தேவைகளை அல்ல, கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆமா, பாருங்க, அவங்க 11வது வசனத்துல அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, 10வது வசனத்துல இறுதியில அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நல்ல காரியம். 11வது வசனத்துல அன்றியும் மோசேயை நோக்கி, கர்த்தரையும் கூப்பிடுறது, மோசேகிட்டையும் முறுமுறுக்கிறது, பிரச்சனையும் பார்க்கிறது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட சுபாவங்களை, குணங்களை பிசாசு நம்முடைய இருதயத்தில் விதைத்து தேவனுடைய அற்புதங்களை காணக்கூடாதபடி, தேவனை துக்கப்படுத்தும்படி பலவித தந்திரங்களை பிசாசு செய்கிறார். அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அவனுடைய சகல ஆயுதங்களையும் ஆண்டவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னை பின்தொடருகிற பிரச்சனையை கண்டு நீ பயப்படாதே. நீ யாரை பின்தொடர்கிறாய் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள். உன்னை அழைத்தவரை, உலகத்தை வென்றவரை, சகல நோய்களையும் ஜெயித்தவரை நீ பின்தொடர்கிறாய். நாம் பின்தொடர்கிறோம். நாம் பின்தொடர்கிறவர் நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை இந்த மாதத்திலே நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்மை பின்தொடர்ந்து வருகிறேன். ஃபாலோ மீ என்று சொல்லி என்னை அழைத்தீரே, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி என்னை அழைத்தீரே, நான் உம்மை பின்பற்றி வருகிறேன். உம்முடைய அடிச்சுவடுகளிலே நான் நடந்து வருகிறேன். நீர் என்னை காக்க வல்லவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர், தீர்வை கொடுக்க வல்லவர். நான் என்னை பின்தொடருகிறேன். என்னை பயமுறுத்த நினைக்கிறேன். எந்த சூழ்நிலைகளையும் கண்டு நான் பயப்பட மாட்டேன். உம்மை நோக்கி மாத்திரம் பார்க்கிற நான், உம்மை நோக்கி கூப்பிடுகிற நான், உம்மை ஆராதிக்கிற நான், உம்மை நோக்கி ஜெபிக்கிற நான் அன்றியும் என்கிற இடத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அன்றியும் மோசையை நோக்கி முறுமுறுக்கிற அந்த நிலைமைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். 2 நினைவுகளில் நடக்காமல் நான் விசுவாசத்தில் நடந்து இந்த மாதத்திலேயும் நான் முற்றிலும் செயங்கொள்ளுகிறவனாய் மாறுவேன். மாறுவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பிடித்திருக்கிறீர்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். ஆகவே தைரியமாய் வாழ்க்கையில முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை நடத்துவார். God bless you.